வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 24/10/2025 வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக, கண்டிப்பாக மேம்பட்ட ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஆலய தரிசனம், ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலையும் வந்து அவருடைய சனி பகவான் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அதை பேச வச்சு தான் அவருக்கு குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ராசியில் உட்காந்துருக்கு அப்படின்னு பெண் தெய்வமாக இருக்கும், ஆண் ராசியிலன்னா ஆண் தெய்வமாக இருக்கும். இந்த மாதிரி எந்த தெய்வத்தை சார்ந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கணிக்க முடியும். இப்போ சிவன் சார்ந்த குலதெய்வமா, இல்லை வந்து பெருமாள் சார்ந்த குலதெய்வமா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஈஸியாக நம்ம ஜாதக ரீதியாகவே கண்டுபிடிக்க முடியும். நான் ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து மென்ஷன் ஆகிருக்காரோ அதை பேச வச்சு தான் உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறது இன்டிமேட் பண்ணுவாங்க. சரியா? அது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ராகு கேதுகள் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் உங்கள் பூர்வீகம் என்னங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். சரி, அப்போ நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம். கோச்சாரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டானது. சரியா? அப்போ நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வந்து வெளிர் மஞ்சள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும், நெருக்கம் ஏற்படக்கூடிய நாளாகும். உறவினர்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது. சக வியாபாரிகளுடைய சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிலர் எதிர்பார்த்த பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த செலவுகள், கையிருப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். மனதில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாகும். உத்தியோகத்தில் கொடுக்கல் கெடுபிடிகள் உள்ள நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடோட நீங்கள் இன்றைய நாளை தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் வந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4+7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 4+7 தான் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்து நம்ம இருக்குது. ராசியா நிறம் மஞ்சள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும், அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும், ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். மனதில் நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி நல்ல வருமானத்துக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தேடி வரக்கூடிய வருமானங்களும் இருக்கும். பாரம்பரியத்தில் கவனமாக செயல்படணும். பாரம்பரியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கட்டாயமாக நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. பாரம்பரியமாக நீங்கள் ஏதாவது தொட்டு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செய்யுங்க. குலதெய்வ வழிபாடாகட்டும், இல்லை வந்து பூஜைகள், புனஸ்காரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கட்டாயமாக பாரம்பரியமாக செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பிட்ட வந்து இந்த ரிஷபராசிங்கிறது கொஞ்சம் வருமானத்துக்கான ஒரு ராசியும் கூட. சரியா? பட் இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து இந்த தொட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள், நன்மைகள் கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன். ஏன்னா இந்த இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை வழியாக செஞ்சுட்டு வர விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ரிஷபராசிக்காரவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை மேம்படுத்துவாங்க. அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுக்காமல் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா? தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 6+3 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 6+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் நீல நிறம், மகிழ்ச்சிகரமான நாளாகவும், பேச்சுகள் ஆதாயம் இருக்கக்கூடிய நாளாகவும், முடிவுகள் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலை உண்டாக வாய்ப்பு இருக்கும். வம்பு வழக்குகள், திடீர் மாற்றங்கள், திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி கனிவாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சவால்களான பணிகளை சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எதிர்காலத்தில் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. போட்டி நிறைந்த நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வந்து நீல நிறம், உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 1+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் சாம்பல், சந்தேகங்கள் நிறைந்த நாளாகவும், அதே மாதிரி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி ஆர்வம் பிறக்கக்கூடிய நாளாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சிறு சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மனசில் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கின்ற நாள் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம் பெரிய அளவில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்தோஷமாக நிறைந்த நாளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில சந்தேகங்களாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதை வளர விடாதீங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக உண்டு பண்ணும். சரிங்களா? குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைகள் உருவாகிற
உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு மனதில் இருந்த தயக்கங்கள் தவிர்ப்பது நல்லது. உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப வேண்டும். அதை வெளி உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப தவறு. கண்டிப்பாக அதை நீங்கள் நாள் மறந்துங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி வணிக தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வணிக சம்பந்தமான விஷயங்களில் தான் நீங்கள் கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் வளர விடாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி யாத்திரைகள் சார்ந்த கற்பனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த செலவுகள் செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும். தனவரவு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அது அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 3+5 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் சந்திர நேரம். ஒத்துழைப்பில் ஏற்படக்கூடிய நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விலகி சென்றவர்கள் உறவுகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசு வழியில் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் மறதி அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் சுபகாரிய எண்ணங்கள் ஈடேற நாளாகவும் தாமதங்கள் உருவாகும் ஒரு சில பிரச்சனைகள் பேச்சுக்களால் தவிர்ப்பது நல்லது. உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில டிராபேக் கண்டிப்பாக இருக்குன்றைக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 4+8 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் ஊதா. ஒப்பந்தங்கள் சாதகமாகும். நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகும். தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக சார்ந்த பணிகள் ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் தன்னம்பிக்கை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்ட பணிகள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகளை மீதான தேடல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். அமைதி நிறைந்த நாளாகும். தேடல் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் ஊதா. அதே மாதிரி 9, 3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் நீல நிறம், சரிங்களா? அதே மாதிரி சிந்தனைகள் பிறக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஆரோக்கியத்தில் சீரான ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய சில விஷயங்களுக்கு கவனமாக நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிந்தனை பிறக்கக்கூடிய நாளாகவும் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த தனவரவு சாதகமாகும். திட்டமிட்ட பணிகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மாற்றமின்றி செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தன நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகும். தன வரவு வரக்கூடிய நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையுமே இருக்குது. ராசியா நிறம் வந்து நீல நிறம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 4, 8 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 8, 4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. 8, 4 வச்சுக்கலாம், 4, 8 வச்சுக்கலாம், சரிங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம், சரிங்களா? அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகும். அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அலைச்சல்கள் இன்றி செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அலட்சியமின்றி செயல்படக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும். குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் உதவிகள் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மறைமுகமான தடைகள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பதற்கும் கொஞ்சம் ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அலட்சியமின்றி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தாமதங்கள் நிறைவேற நாளாக இருக்குது. தாமதங்கள் நிறைந்த நாளாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. ஏதாவது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு எடுக்கிறது நல்லது. அது போக யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல ஆலய வழிபாடு கண்டிப்பாக இல்லை இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி 4, 7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வந்து பொன்னிறம், சரிங்களா? செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தடைகள் நீங்கும் நாளாகவும் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமன் வழியில் செலவுகள் அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். தாயின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள். அதே மாதிரி சிந்தனை மேலோங்கும் நாளாகவும் குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப மறைமுகமான தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த செலவுகள் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் பொன்னிறம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 8, 5 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெண்மை நிறம். பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் அமைதி பிறக்கும் நாளாகவும் ஆதரவு பெருகும் நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைஞ்ச எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கவனமாக செல்லவும். ஏன்னா இன்றைக்கி ஒரு சில
சின்ன சின்ன காயங்களாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பாரம்பரியமான ஏதாவது பாரம்பரியமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இப்போ பாரம்பரியமாக செய்கிற விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மகரமும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரிஷப ராசியும் வந்து ஒரே மாதிரியான எண்ணங்களை மேலோங்கக்கூடிய ராசியாக இருக்குது. ஏன்னா இது 10ஆம் இடம், இது 2ஆம் இடம், சரிங்களா? 10க்கு 2 வரவு தானே. அப்போ அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கும் மகர ராசிக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு தொழில்னா 2ஆம் இடம் வந்து தனவரவு. அப்போ 10ம் 2ம் தொடர்பு இருக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பரம்பரை ஏதாவது தொழில் செய்கிறீங்க, பரம்பரை ஏதாவது பூஜை பண்ணுறீங்க, பரம்பரையை ஏதாவது எடுத்து செய்கிறீங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து செய்வது ரொம்ப நல்லது. அதனால தான் நான் திரும்ப பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு, சரியா? ஏன்னா இது ரெண்டுமே வந்து பாரம்பரியத்தை பேஸ் பண்ணுற ஒரு ராசியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சரிங்க? அது பெட்ரோல் விலையில் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். கோபம் மறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த தனவரவுகளும் உண்டான நாளாகவும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாமதமின்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அதே தான் பாரம்பரியமான ஏதாவது நீங்கள் செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் செஞ்சு அதை நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் அதாவது இப்போ உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான தான தர்மம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும், விடாமல் செஞ்சிங்கன்னா தான் அது உங்களுடைய குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், சரியா? இந்த 2 ராசியுமே, அதாவது மகரமும் இடபமும், இது ரெண்டும் ஒரே மாதிரி, மகரமும் இடபமும் ஒரே மாதிரியான செயல்களை கொண்டது, சரியா? அதனால தான் சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெண்மை நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1, 5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு. ராசியான நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செலவுகள் உண்டான நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. சகோதர வழியில் எதிர்பார்த்த செலவுகள் உண்டான நாளாகவும் திடீர் செலவுகளால் சில பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்களுடைய ஆதாயம் உண்டான நாளாகவும் புதிய முயற்சிகள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அரசாங்க சார்ந்த காரியங்களில் இழுபறியின்றி பின்னர் முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சில பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியான நிறம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 7, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 7, 4 தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியான நிறம் மஞ்சள் நிறம், சரிங்களா? ஆதரவு பெருகும் நாளாகவும் திருப்திகரமான ஒரு நாளாகவும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. குடும்பத்தினருடைய ஆதரவு பெருகக்கூடிய நாளாகவும் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உயர் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதில் திருப்புமுனையான சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பிற மொழி பேசும் மக்களோடு ஒத்துழைத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அணுகுமுறைகள் இருந்தாலும் அதை தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பயணங்களால் மகிழ்ச்சி உண்டான நாளாகும். அதே மாதிரி புகழ் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், 2 நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 2, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 2 + 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி 12 ராசிக்கு 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.